அதானே காசி போனால் ராமேஸ்வரம் வரணும் தானே. ஸோ அதான் இருந்தது. படமே வந்து ஒரு ஈஸ்வரனுடைய கணத்தை பற்றி, நம்ம காவல் தெய்வம், நம்ம தெய்வத்தை பற்றி தான் எடுத்தது. ஸோ படத்தில் அதான் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஒரு டிவைன் கனெக்ஷன் தான். ஸோ படம் ஃபினிஷ் ஆச்சு, ரிலீஸ் ஆச்சு. அது வந்து ஆடியன்ஸ் வந்து இவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுத்துறாங்க. ஸோ அதில் ஆடியன்ஸுக்கும் அதோடைய இது இருக்குது, கிரெடிட் இருக்குது. அது அதே மாதிரி எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு படத்தை கம்ப்ளீட் பண்ணி ஆடியன்ஸ் கிட்டே கொண்டு போகிறதுக்கு ஒரு ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. அந்த ஒரு அந்த ஒரு ஃபீல்டில் தான் நான் வந்து இப்போ வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் வந்திருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நல்ல ஒரு தரிசனம் கிடச்சிது. நிறைய டைம் கிடச்சிருச்சு அங்கே முன்னாடி நின்றுக்கிட்டு எனக்கு ப்ரே பண்ணுறதுக்கு. ஆமாம். ஸோ ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதோட சேம் டைம் வந்து தமிழ்நாட்டில் வந்து காந்தாரா ஒரு டப்பாய் வந்த ஒரு படம் இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ் பண்ணதை வந்து மக்களுக்கு தான் அது ஒரு சக்ஸஸோட கிரெடிட் போகணும். எல்லாருக்குமே எனக்கு வர முடியல. லாஸ்ட் டைம் வரணும்னு நம்ம பிளான் பண்ணோம். அந்த டைமில் ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஆச்சு, அதனால நமக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டோம். இப்போது உங்கள் மூலமாக நான் வந்து அத்தனை ஆடியன்ஸ்க்கு வந்து என்னோட நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பண்ண ஒரு ஆசீர்வாதம், எவ்வளோ டெக்னீஷியன் எனக்கு பேசினாங்க, கூப்பிட்டாங்க. நிறைய பேருக்கு எனக்கு ஒரு அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது எங்களுக்கு. ஸோ அதனால் எல்லாருமே சொன்னாங்க இங்கே என்ன ஒரு வைப் இருக்குது, என்ன பேசுகிறாங்க, ஆடியன்ஸ் என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. நிறைய ரிவ்யூஸ் நான் பார்த்துருக்கேன் ஆன்லைனில். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்து அந்த அந்த லவ், அந்த ஒரு பிளெஸ்ஸிங் வந்து எப்போவுமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கிட்டு அடுத்த படம் பண்ணும்போது இன்னும் நல்ல எஃபர்ட் போட்டு உங்களை வந்து என்டர்டைன் பண்ணுறோன்னு ஒரு தாட்டில் இருக்கேன். அவ்வளோதான். ஓடிடிக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தியேட்டரில் ரன் நல்லா போயிட்டுருக்கு எல்லா இடத்துலையும். ஸோ அது ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுவோம், ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நான் சொல்லக்கூடாது, அது வந்து ப்ரொடியூசர் தான் சொல்லணும். ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து அப்பப்போ எவ்ரி வீக் வந்து அஃபிஷியலி வந்து அதை கலெக்ஷனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, போஸ்ட்டை போட்டிருக்காங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ டைரக்டர், ஆஸ் அ ரைட்டர் அண்ட் ஆக்டர், நான் வந்து மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவருக்கு பிடிச்சிருச்சா பிடிக்கலையா, அதுதான் நான் சொல்ல முடியும். ஸோ அதில் வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு பிளெஸ்ஸிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்கள் சேனலில் வந்து தமிழில் ஆடியன்ஸ் இவ்வளோ தூரம் அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னா எது அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன்? பேசிக்கலி வந்து நம்ம ஒரு இந்தியாவிலே வந்து நான் லாஸ்ட் காந்தாரை பண்ணும்போது இதை பற்றி பேசியிருக்கேன், சொல்லியிருக்கேன். என்னென்னா நாங்கள் எல்லாருமே ஒரு விவசாயத்துக்கு ஒரு ரொம்ப கனெக்டடான ஒரு இதுதான். இப்போ நம்ம வந்து என்ன சிட்டியில் வேணும் இருக்கலாம், என்ன வேணாலும் நம்ம வேலை பண்ணலாம், நம்ம ஊரை விட்டு வெளியே போயிருக்கலாம். ஆனால் நம்ம கிராமத்தில் வந்து எல்லாருக்குமே அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கும். அந்த கிராம தெய்வம் இருக்கட்டும், நம்ம ஒரு ஃபோக்லோர், நம்ம வந்து அந்த ஃபோக்லோரில் வந்து இருக்கிற ஒரு எசன்ஸு, அது வந்து நம்ம மொத்த ஸ்க்ரீனில் வந்து அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வந்தது. ஐ திங்க் அது பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நான் வந்து. ஸோ அந்த ட்ரைபல், அந்த நேச்சர் வர்ஷிப்பிங், இதெல்லாமே வந்து தமிழ்நாட்டிலையும் அது அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்கிறதுனால மக்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். அவ்வளோதான். டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.